எண்ணமே வாழ்க்கை. ஈர்ப்பு விதியின் ரகசியம். இந்த நிமிடம் நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால் பிரபஞ்சம் உங்களுக்கு ஏதோ ஒரு செய்தியைச் சொல்ல விரும்புகிறது என்ற அர்த்தம். நம் வாழ்வில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் பின்னால் ஒரு மறைமுகமான சக்தி இருக்கிறது. நாம் எதை நினைக்கிறோமோ அதுவாகவே மாறுகிறோம். இதையே ஈர்ப்பு விதி என்கிறோம். ஈர்ப்பு விதி என்பது ஏதோ ஒரு மாய மந்திரமல்ல, அது உங்கள் மனதின் ஆழமான பிரதிபலிப்பு. ஒரு காந்தம் எப்படி இரும்பை ஈர்க்கிறதோ அப்படி உங்கள் எண்ணங்கள் இந்த உலகத்திலுள்ள வாய்ப்புகளையும் மனிதர்களையும் சூழ்நிலைகளையும் உங்களை நோக்கி ஈர்க்கிறது. நீங்கள் எப்போதாவது கவனித்ததுண்டா? இன்னைக்கு நாள் நல்லாவே இருக்காது என்று நீங்கள் நினைத்து வெளியே கிளம்பினால் அன்றைய நாள் முழுக்க தடங்கல்களாகவே இருக்கும். அதே சமயம் இன்னைக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும் என்ற முழு நம்பிக்கையோடு தொடங்கும்போது கடினமான காரியங்கள் கூட மிக எளிதாக முடிந்துவிடும். இதுதான் உங்கள் எண்ணத்தின் வலிமை. இந்த ஈர்ப்பு விதியை உங்கள் வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்துவது? இதற்கு மிக எளிய 3 வழிகள் உள்ளன. முதலாவது, கேளுங்கள். உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதில் உங்களுக்கு தெளிவு இருக்க வேண்டும். ஒரு தெளிவான இலக்கு இல்லாத பயணம் எங்கும் போய் சேராது. உங்கள் கனவு எதுவாக இருந்தாலும் அதை ஒரு காகிதத்தில் எழுதுங்கள். அது உங்கள் ஆழ்மனதில் பதியட்டும். இரண்டாவது, நம்புங்கள். இது எனக்கு கிடைக்குமா என்ற சந்தேகம் வேண்டாம். அது உங்களுக்காகவே உருவாக்கப்பட்டுவிட்டது என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை வேண்டும். அந்த நம்பிக்கையே உங்கள் கனவை உங்களை நோக்கி இழுத்து வரும். மூன்றாவது, உணருங்கள். உங்கள் ஆசை நிறைவேறிவிட்டது என்று கற்பனை செய்யுங்கள். அந்த வெற்றியை இப்போதே அனுபவித்தால் உங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி கிடைக்குமோ அந்த மகிழ்ச்சியை இப்போதே உணருங்கள். உணர்வுகளுக்குத்தான் ஈர்க்கும் சக்தி அதிகம். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்ததும் உங்களிடம் இருப்பதற்கு நன்றி சொல்லத் தொடங்குங்கள். உங்கள் ஆரோக்கியம், உங்கள் குடும்பம், உங்கள் சுவாசிக்கும் காற்று என ஒவ்வொன்றுக்கும் மனதார நன்றி சொல்லுங்கள். நீங்கள் எவ்வளவு அதிகமாக நன்றி சொல்கிறீர்களோ அவ்வளவு அதிகமான நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரும். உங்களுடைய கடந்த காலம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் உங்கள் எதிர்காலத்தை செதுக்கும் ஒளி உங்கள் எண்ணங்கள்தான். இன்று முதல் நேர்மறையாக சிந்தியுங்கள். பிரபஞ்சம் உங்களுக்காக காத்திருக்கிறது. மாற்றங்கள் உங்களிலிருந்தே தொடங்கட்டும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்.